نستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எங்களுடைய ஈமானை புதுப்பிப்பதற்காகவும் ஈமானை அதிகப்படுத்துவதற்காகவும் குறிப்பாக இந்த பள்ளிவாசலில் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், வாலிபர்கள் எல்லோருக்கும் குறிப்பிட்ட நாட்களில் இப்படியான தர்பியா நிகழ்ச்சிகளை நடாத்தி வருவதை நாங்கள் அறிகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த வகையில் இன்றைய தினத்தில் உங்களோடு சேர்ந்து என்னுடைய ஈமானையும் புதுப்பித்து அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு நாங்கள் எல்லோரும் சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு முக்கியமான இபாதத்திலே இருக்கிறோம். நம்பிக்கையே வெற்றி என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஈமானுக்கு சொந்தக்காரர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி நேரத்தில் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் இந்த வெற்றி என்கிறது. ஈமான் இல்லாமல் எந்த இபாதத்துக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பெருமதியான, அவன் மரணித்து விட்டால் அவனோடு போகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால் அது ஈமான் தான். இந்த ஈமானைத்தான் அல்லாஹ் எல்லா இடங்களிலும் முதலாக குர்ஆனிலே சொல்கிறான். உலகில் வந்த எல்லா நபிமார்களும் அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையே மனதிலே விதைத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மக்காவுடைய ஆரம்ப கால பகுதிகளில் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் அங்கு இருந்ததே ஒரே ஒரு இபாதத் தான். அதுதான் ஈமான் என்று சொல்லக்கூடிய இபாதா, தௌஹீத் என்று சொல்லக்கூடிய இபாதா. தோழர்களிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதலாக அவங்களோட மனசில் விதைத்தது அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையும் நாளை மறுமை பற்றிய நம்பிக்கையையும் கூடுதலாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உள்ளத்தில் விதைச்சாங்க. அதனால தான் நம்ம பார்க்குறோம், சின்ன சின்ன விஷயங்களை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுதெல்லாம் மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் என்ற வார்த்தையை அடிக்கடியே அவர்கள் பாவிப்பார்கள். நம்ம பெருசாக கணக்கெடுக்காத விஷயங்கள், எங்களோட வாழ்க்கையில் நம்ம செய்கிறதுக்கு பின்தங்குற விஷயங்கள், நம்ம பெருசாக அதை யோசனை பண்ணுறதும் இல்லை. ஆனாலும் அந்த செயற்பாடுகள் அனைத்தையும் ரசூலுல்லாஹ் ஈமானாகவே சொன்னார்கள். அதனால தான் சொன்னாங்க, ஈமான் என்பது 70 சொச்சம் கிளைகளை கொண்ட ஒன்று. அதிலே ஆக உயர்ந்தது கலிமத்து லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த ஈமானில் தரஜால ஆக குறைந்தது, இவன்கிட்ட ஈமான் இருக்குது என்று சொல்லக்கூடிய அளவு கொண்டு இருக்குமெண்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகிய ஒரு நட்பண்பை சொல்லி காட்டினார்கள். பாதையில் போகும் பொழுது மக்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடியவைகள் ஏதாவது இருந்தால் அதை எடுத்து வீசிட்டு ஒரு மனிதன் போகிறது இருக்குதே, அது ஈமானில் ஆக குறைஞ்ச நிலைண்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் ஈமான் இல்லாமல் எதுவும் இல்லை. அல் குர்ஆனில் அல்லாஹ் இபாதத்துக்களை பற்றி சொல்லும் பொழுது இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் சாலிஹா, இபாதத்துக்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லது ஈமானை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த இபாதத்தையும் அல்லாஹ் சேர்த்தே வச்சிருக்கிறான். நம்பிக்கையோடு எப்பொழுது அந்த இபாதத்துக்கள் நல்லமல்கள் ஒன்றாக இணைகின்றதோ, நம்பிக்கையோடு மாத்திரம் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருந்துட்டு போகலாது. அந்த நம்பிக்கையுடைய பிரதிபலிப்புகள் அவருடைய செயற்பாட்டின் ஊடாக வெளியில் வரும். சில பொழுதுகளில் அந்த செயற்பாடுகள் உடல் உறுப்புகளால் வெளிப்படுகின்றன. சில பொழுதுகளில் யாருக்குமே தெரியாத அளவுக்கு, எவராலும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு
அவனுக்கும் ரப்புக்கும் மாத்திரமே புரிந்து கொள்ளக்கூடிய அமால் குலூப், உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த இபாதத்துக்களாக கருதப்படுகின்றன. அதனால தான் எல்லா இடங்களிலும் அல்லாஹ் ஈமானையும் வாமிலு சாலிஹாத், அறிஞர்கள் சொல்வார்கள் அதில் ஈமான் என்றால் அல் இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இந்த இபாதத்தையும் சேருது. அல் அமலு சாலிஹாண்டா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மைகளை செய்வதற்கு எப்படி வழிகாட்டினார்களோ அப்படி செய்வதைத்தான் அது குறிக்கின்றது என்பதாக தஃப்சீருடைய ஆசிரியர்கள் அழகாகவே சொல்வார்கள். நாங்கள் இங்கே பார்க்க போகிற இந்த தலைப்பு இருக்கிற அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை எந்த அளவுக்கு ஆழமாக வேரூண்டிருக்கின்றது, எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் மீது அவன் நம்பிக்கை வைத்திருக்கிறானோ அந்த நம்பிக்கையுடைய வெளிப்பாடுகள் நல்லவைகளாகத்தான் இருக்கும். அவைகள் எல்லாம் அல்லாஹ்ல ஒரு மனிதன் நம்பிக்கை வச்சிட்டான்னு சொன்னால் அல்லாஹ்வின் மீது அவனுக்கு ஒரு விதமான ஒரு மஹப்பா ஏற்படுகின்றது. அவனுடைய நம்பிக்கை என்பது நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கும். சொல்வார்கள், நம்பிக்கை என்பது இந்த மாதிரியான நல்லமல்களை செய்வதற்கால அது அதிகரித்து கொண்டே போகும். நம்பிக்கை என்பது, ஈமான் என்பது எப்பொழுது ஒரு மனிதன் பாவங்கள் செய்வதற்கு தயாராக தொடங்குகிறானோ, பாவத்துடைய வெயிட் அளவுக்கு, பாவத்துடைய காலத்துடைய அளவுக்கு, பாவத்தில் ஒரு மனிதன் மூழ்கி இருக்கிற அளவுக்கு அந்த ஈமான் அப்படியே குறைஞ்சின்றே. எதற்காக சபரில் இருக்கிறானோ, எதற்காக அவன் பொறுமையாக இந்த உலகத்தில் இருக்கிறானோ அவைகளில் அவன் இந்த உலகத்தில் மனிதர்களுடைய உதவிகளை எல்லாம் இழக்கும் பொழுது அவன் நினைச்சு பார்த்துருப்பான், இந்த உலகத்தில் எனக்கு இவங்க உதவி செய்வாங்க, அவங்க உதவி செய்வாங்க, எனக்கு இப்படி இருந்தால் எனக்கு இப்படி போகலாம், எனக்கு அவர் உதவி செய்வார் என்றெல்லாம் நாங்கள் கற்பனையோடு சில விஷயங்களை நாம் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது எல்லோரும் எங்களை கைவிட்டு இது செய்ய இயலாது, இது சாத்தியம் இல்லை, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இதை பேசாம நீங்க விட்டு போட்டுருங்க, உங்களோட அடுத்த வேலையை நீங்க பாருங்கன்னு சொல்ற நேரத்தில் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் அங்கதான் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ்வுடைய நஸ்ர் என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவனுடைய வாழ்க்கையில அந்த சரியான நம்பிக்கை கடைசி வரங்காட்டிலும் ஒரு மனிதன்கிட்ட இருந்தா அந்த வெற்றியை அவன் இந்த உலகத்தில் அவன் சுவைத்துக் கொள்வான், நாளை மறுமையிலேயும் அவன் சுவைத்துக் கொள்வான். இதுக்கு என்ன தேவை தெரியுமா? ஈமான் ஊடாக ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் வெற்றியை அடைந்து கொள்வதற்கு அவனுக்கு தேவைப்படுற விஷயங்கள் நிறையவே இருக்குது. இந்த உலகத்தில் ஒரு சைட்ல நீங்க பாருங்க, அஷ்ஷஹவாத் என்று சொல்லக்கூடிய ஆசைகள், ஆசைகளுக்கு அடிமைப்படாதவர்கள் யாருமே இல்லை. நாளுக்கு நாள் மனிதர்களை பாவத்திலே கொண்டு போய் தள்ளிவிடக்கூடிய ஆசைகள் வித்தியாசமான உருவத்தில், வித்தியாசமான மெதட்ல வந்துட்டே இருக்கிறது எங்களுக்கு முன்னால. இந்த அலையில அள்ளுண்டு போகக்கூடியவர்கள் ஏராளம். இன்னொரு புறத்தை நம்ம பார்த்தா இந்த உலகத்தில் அஷ்ஷுபுஹாத் என்று சொல்லக்கூடிய சந்தேகங்கள் இருந்து கொண்டே இருக்குது. அது என்ன சந்தேகம்? அது உலக வாழ்க்கையில சந்தேகம் கிடையாது, மார்க்கத்தில் வார சந்தேகங்கள். இது சரியா, இது பிழையா, இது ஆகுமா, இது ஆகாதா, இது ஹலாலா, இது ஹராமா, இது பித்ஆவா, இது சுன்னாவா என்ற சுபுகத், இந்த சுபுகாத் சந்தேகங்கள் இந்த உலகத்தில் கியாம நாள் வரைக்கும் வந்து கொண்டே இருக்கும். யாரிடத்தில் இருக்கக்கூடிய ஈமான் இந்த ஷஹவாத்துக்களையும் இந்த சுபுகாத்துக்களையும் தடுமாற்றம் ஏற்படாமல், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, இன்னல் ஹலால பையினுன் வல் ஹராம பையினுன், ஹலாலும் தெளிவானது, ஹராமும் தெளிவானது, வபைனஹுமா உமூருன் முஸ்தபிஹாத், இந்த ரெண்டுக்கும் இடையில சந்தேகத்துக்குரியவைகள் நிறையவே இருக்குன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். நிறைய இருக்குது. எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் பார்த்தா பிஸ்னஸ் ரீதியாக பார்த்தா நிறையவே மலிஞ்சு காணப்படுகின்றது, மார்க்க ரீதியாக பார்த்தா நிறையவே இருக்குது. எவர்களெல்லாம் சந்தேகத்துக்குரியவைகளை
தவிர்ந்து நடக்குகிறார்களோ ஃபக்கத் இஸ்தபர அலி தீனிஹி வ இர்திஹின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அவன் மார்க்கத்தையும் பாதுகாத்து கொண்டான், மானத்தையும் பாதுகாத்து கொண்டான். அதனால ஈமான் என்பது அன்பார்ந்தவர்களே, இந்த ஃபித்னாக்கள் உலகத்தில் வரும் பொழுது அஸ்ஸபாத் என்று சொல்லக்கூடிய உறுதிமிக்க ஈமானாக இந்த உலகத்தில் இருக்கணும். அப்படி உறுதிமிக்க ஈமானாக இருந்தால்தான் அந்த ஈமானுக்கு ஒரு பாதுகாப்பு, அந்த ஈமானால் அந்த மனிதன் பாதுகாக்கப்படுகிறான். உறுதி இல்லைண்டா வேறு இல்லை. நம்மகிட்ட சரியான உறுதிப்பாடு, அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய கலாகதரை பற்றிய நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய நியதிகளை பற்றிய நம்பிக்கை, அல்லாஹ் சுனனுல்லாஹ், அல்லாஹ் இந்த உலகத்தில் வைத்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றிய நம்பிக்கை எங்கள்கிட்ட சரியா இல்லாம இருந்தா எங்களோட ஈமானுக்கும் பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, குடும்பத்துக்கும் பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். அதனால தான் குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபுஸ்ஸிலத்தில் அழகாக சொல்றான். 30, 31, 32 இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமுன்னு சொல்கிறான். அல்லாஹ்வை ஒரு மனிதன் நம்பி நம்பிக்கையில உறுதியாக இருக்கிறான். நம்புறது என்பது ஒரு இபாதா. எல்லாரும் நம்பிட்டு போவாங்க இந்த உலகத்தில். ஆனா அவன் நம்பினத்தில் உறுதியாக இருக்கிறதே அது வேறொன்று. ரெண்டும் ஒரு மூமினிடத்தில் இருக்கணும். இந்த ரெண்டும் ஒரு மூமினிடத்தில் இருந்தால்தான் அவனுடைய நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு வெற்றியை கொடுக்கும். நம்ம எல்லாரும் அல்லாஹ்வை நம்பியிருக்கிறோம், யாரும் நம்பாம இருக்க மாட்டோம். எங்கள்கிட்ட அல்ஹம்துலில்லாஹ் ஷிர்க் என்ற வாடையே இல்லை. நாங்கள் தௌஹீதில் இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அல்லாஹ்வுடைய வரம்புகளில் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறோம் அதான் நம்ம சிந்திக்கணும். அல்லாஹ் போட்ட வரம்புகள் இருக்கு, நீ போகாதன்னு போட்டு வச்சிருக்கிறான். அல்லாஹ் செய்ய சொன்ன கடமைகள் இருக்கிறது, இந்த கடமைகளில் என்னுடைய இஸ்திகாமத் எப்படி இருக்கின்றது? அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான், விபச்சாரத்தை ஹராமாக்கி இருக்கிறான், பொய்யை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான், மோசடியை ஹராமாக்கி இருக்கிறான், பெற்றோர்களுக்கு நோவினை செய்வதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். பட்டியலை போட்டுக்கொண்டே போகலாம். நான் ஒரு முஃமின், நான் ஒரு ஏகத்துவவாதி. அல்லாஹ் போட்ட தடைகள்ல தடுமாற்றம் வருகின்றதா? அல்லாஹ் போட்ட தடைகள்ல சக்கு வருகின்றதா என்று நம்ம யோசனை பண்ணி பார்த்தா யதார்த்தமாகவே நாங்கள் எல்லோரும் அல்லாஹ் போட்ட தடைகள்ல கொஞ்சம் காலை வச்சுட்டு தான் நிற்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா இபாதத்துக்களை பார்த்தா யூனுஸ் மோலையா சொன்னாங்களா இல்லையா? உலகத்தில் எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. தஹஜ்ஜத்துக்கு டைம் இல்லை, ஸலாக்கு டைம் இல்லை, கராத்துல் குர்ஆனுக்கு நேரம் இல்லை, தஸ்பீஹாத்துகளுக்கு நேரம் இல்லை, ஜும்மாவுக்கு நேர காலத்தோட வாரத்துக்கு நேரம் இல்லை, மகனை பாங்கு சொன்னா கிட்ட இருந்தா ஜமாத்துக்கு கூட்டின்னு வாரத்துக்கு நேரம் இல்லை, வீட்டை ஒரு இஸ்லாமிய சூழலில் வச்சு கொள்றதுக்கு அவருக்கு சந்தர்ப்பமும் இல்லை, அவர் அதை பத்தி யோசனை பண்ணாரும் இல்லைன்னு சொன்னா அங்க அவருடைய ஈமான்ல இஸ்திகாமத் இல்லை. அதனால அவருடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருகின்றதா? மனைவியால, பிள்ளைகளால, பிசினஸால, உறவுகளால அவரால் உறுதியாக நீ கேளாது. அவர் அவசரமா அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்ப்பாரு. அல்லாஹ் எனக்கு இதை அவசரமா சால்வ் பண்ணணும், இந்த பிரச்சனையை முடிக்கணும் என்று அவர் அவசரப்படுவார். ஆனா அவர் அவசரப்படுற அளவுக்கு அவரிடத்தில் இஸ்திகாமத் இல்லாமல் போனால் அல்லாஹ்வுடைய அந்த உதவியை எடுத்துக்கொள்ளலாம். போ அல்லாஹ் திட்டவட்டமாகவே குர்ஆனை நீங்க புரட்டி பார்த்தால் அன்பார்ந்தவர்களே, யாருக்கு உதவி செய்கிறான் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான், வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன். நான் எங்களுக்கே கடமையாயிக்கோ. அல்லாஹ் சொல்றான், நான் எனக்கு கடமையாகி கொண்டேன். அல்லாஹ் சில விஷயங்களை அவனுக்கு கடமையாக்கி வச்சிருக்கிறான். அல்லாஹ் அவன் செஞ்சுதான் அது ஆகுவான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் அவனுக்கு கடமையாக்கி கொண்ட கடமைகளில் ஒரு கடமை என்ன தெரியுமா? முஃமின்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வானாம். அல்லாஹ் அக்பர். இது எந்த அளவுக்கு எங்களோட மனசுல ஆழமா பதிஞ்சிருக்குது. நான் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா, நாங்கெல்லாம் மூமின் தானே? நாங்கெல்லாம் மூமினா இல்லையா? சந்தேகமா யாருக்காவது? யாருக்கும் சந்தேகம் இல்லை. நாங்க மூமின் தான் அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஈமானோட இருக்கணும். ஆனா எங்கட ஈமான் குறைஞ்சிருக்குது. எங்கட ஈமான் கூடணும். ஈமான் கூடினாத்தான், ரப்போடு நெருக்கம் வந்தாத்தான், ரப்பு எங்களை நேசிக்கக்கூடிய அளவுக்கு வந்தாத்தான்,
ரப்பு இந்த வேளையில இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஃபித்னாக்கள்ல சோதனைகள்ல இவனுடைய நிலை எப்படி இருக்குது? என் மீது கோபப்படுகிறானா? நான் கொடுத்ததில் இவனுக்கு ஒரு கோபம் வருகிறதா? அல்லது ஹராத்தை அதை நிவர்த்தி செய்வதற்கு ஹராமான வழிகளை தேடி இந்த மனிதன் போகின்றானா? அல்லது நான் கொடுத்த சோதனைகளை பொறுமையாக இருந்து கொஞ்சம் காலம் இருக்கிறதுக்கு அவன மனசு இடம் கொடுக்குதா இல்லையா என்பதை அல்லாஹ் டெஸ்ட் பண்ணியே பார்ப்பான். வரலாறுகளை பார்த்தா சுப்ஹானல்லாஹ், நினைக்கவே இயலாத அளவுக்கு, நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு சில மனிதர்களுக்கு அல்லாஹ் சோதனைகளை கொடுத்து அந்த மனிதர்கள் அந்த சோதனையில உறுதியாக இருந்து பின்னாடி அவங்களோட வாழ்க்கையில வெற்றி பெற்ற வரலாறுகளை எல்லாம் அல்லாஹ் நமக்கெல்லாம் சொல்லி தருகிறான். அதனால குர்ஆனை நீங்க புரட்டி பாருங்க. முஃமின்களை பற்றி பேசும் பொழுது அது ஆட்சியாக இருக்கலாம், அதிகாரமாக இருக்கலாம், அது யுத்தமாக இருக்கலாம், அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், தனி மனிதன்ட்ட வர வேண்டிய சீர்திருத்தங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் உதவின்னு சொல்லும் பொழுது, வெற்றி என்று சொல்லும் பொழுது குர்ஆனை நானும் நீங்களும் புரட்டி பார்த்தால் எல்லாவற்றையும் கொண்டு போய் அல்லாஹ் யாரோட சேர்க்கிறான்னு சொன்னா ஈமான் உள்ள மனிதர்களோடு அல்லாஹ் சேர்க்கிறான். முஷ்ரிக்கீங்களை பற்றி அல்லாஹ் சொல்லல, முனாஃபிக்கீங்களை பற்றி சொல்லல, ஈமான்ல தரத்துத்தாக இருக்கின்றவர்களை பற்றி சொல்லல, ஆயுத பலத்தில் கூடியவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லல, ஆள் பலத்தில் கூடியவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லல, நிலப்பரப்புல நீண்டிருக்க கூடியவர்களை சொல்லல, பட்டம் பதவிகளோடு இருக்கின்றவர்கள் அதிகமாகவே இருக்கிறார்கள், பண்பாட்டிலே கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ் விட்டு போட்டு யாரை சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ் ஈமான் உள்ள மக்களை அல்லாஹ் நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ஒரு இடத்துல நமக்கெல்லாம் ஒரு செய்தி சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துஞ்சிக்கும் மின் அதாபின் அலீம், நோவினை தரக்கூடிய உங்களை எல்லாம் பீடிக்கக்கூடிய ஒரு நோவினையிலிருந்து, ஒரு வேதனையிலிருந்து உங்களை பாதுகாக்கிற ஒரு பிஸ்னஸ் நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமான்னு கேட்கிறான். அல்லாஹ் திஜாரான்னு சொல்கிறான், இங்க வியாபாரம் என்று சொல்கிறான். ஏன் அல்லாஹ் வியாபாரம் என்று சொல்கிறான்? மனிதர்களுடைய இயல்பு என்ன தெரியுமா? வர்த்தகம், வியாபாரம், உழைப்புண்டு வரும் பொழுது மனசு தானாக அதில் ஈடுபடுது, மனசுக்கு ஒரு ஆசை வருகிறது. அதுலேயும் அதில் டேஸ்ட் கண்டவங்களுக்கு இன்னும் ஆசை வரும். உங்கள்கிட்ட யாராவது வந்து இப்படி ஒரு பிஸ்னஸ் ஒன்று இருக்குதப்பா, இவ்வளவு லாபம் வருகிறது, உங்களுக்கு நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்கலாம், கஷ்டமெல்லாம் பட தேவைன்னு சொன்ன உடனே நாங்கள் சேமித்து வச்சிருக்கிற பேங்கில் வச்சிருக்கிற பணம் எங்களோட கண்முன்னுக்கு வரும். ஓ, சொல்கிற சரிதானே, நம்ம அப்படி கொடுத்துட்டால் அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் ஓட தேவையில்லை, கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு மனசு எல்லாருக்கும் வரும். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் திஜாரான்னு சொல்கிறான், வியாபாரம் என்று சொல்கிறான். என்ன வியாபாரமாம்? அதாபுன் அலீம், கடுமையான வேதனை. மறுமையில் உங்களுக்கு அந்த வேதனை தொத்திக் கொள்றதிலிருந்து நீங்க அல்லாஹ்வோட ஒரு பிஸ்னஸ் செய்ய போறீங்க. அந்த பிஸ்னஸ் என்ன தெரியுமா? துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹு அக்பர். நரகத்தில் உங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு, உங்களுக்கு நரகத்திலிருந்து உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைப்பதற்கு, நரகத்துக்கு போகாம நீங்க வெற்றி அடைவதற்கு செய்ய வேண்டிய முதலாவது பிஸ்னஸ் என்ன தெரியுமா? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்க ஜிஹாத் செய்யறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். நாங்க நம்பணும், ஆனா நம்மள்ட்ட அந்த நம்பிக்கை நம்மள்ட்ட குறைவு. அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான், அவனை நம்பி இருக்கிறேன். அல்லாஹ் எனக்கு 5 வருஷமா புள்ள இல்லை, 5 வருஷமா இல்லை, நான் தப்பான வழியில போக மாட்டேன், நான் ரப்புல தவக்குல் வைத்திருக்கிறேன், ரப்புல யகீன் வைத்திருக்கிறேன், நான் அவன் எனக்கு தந்த அந்த சோதனையில நான் பொறுமையாக இருக்கிறேன். ஒரு மனிதன் ரப்பையே நாடி தஹஜ்ஜத்தில் எழும்பி அல்லாஹ்ட்ட கரம்பி ஏந்தி அல்லாஹ்வோடு இருக்கிற அந்த சுஜூதுல அவன் ஈமானுடைய பலத்தை சுஜூதுல இருந்துட்டு கண்களில் கண்ணீரை வடித்து ரப்பிட்ட கேட்கிறான். 1 வருஷமா கேட்கிறான், கொடுக்கவே இல்லை. 2வது வருஷம், 3வது வருஷம், 4வது வருஷம், சுபஹானல்லாஹ் 10 வருஷத்துக்கு பின்னுக்கான அல்லாஹ் தொய்ஸ கொடுக்கிறான். அல்லாஹ்
இது கடையில் கணவன் நினச்சிருந்தா மனைவியை விட்டுட்டு போயிருக்கலாம். இவளுக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி திருமணம் முடித்த ஆரம்ப காலத்தில் மாமி மதினி எல்லாம் பேசுவாங்க. ஒரு வருஷம் ஆயிட்டுது, என்ன பிள்ளை இல்லையா, 2 வருஷம் ஆயிட்டுது பிள்ளை இல்லையா, அவளை விட்டு போட்டு நீ என்ன செய்ய வந்து வேறொரு கல்யாணம் மட்டும் முடிச்சிக்கண்டு மகனுக்கு நானாக்கு தம்பிக்கு சொல்லும் பொழுதெல்லாம் தவக்கல் துஅலல்லாஹ், நான் ரப்புல தவக்குள் வச்சிருக்கிறேன், உலகத்தில் செய்யக்கூடிய மருந்துகள் எல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு குழந்தையை தருவான் என்று சொல்லி மனைவியை விடாமல் அந்த ஈமான் உள்ள அந்த கணவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து இறுதியில் வெற்றி அடைகிறானே, இதுதான் ஈமானிய வெற்றி. அல்லாஹ் அல் குர்ஆனில் இந்த ஈமானில் உறுதியாக இருக்கிறதுக்கு நபிமார்களுடைய வரலாறுகள் எல்லாம் சொல்கிறான். அது கதைகள் எல்லாம், அதுகள் எல்லாம் நபிமார்களுடைய கதைகள் தான். அந்த கதைகளை நம்ம கேட்கும் பொழுதே என்னப்பா இவர் மூசா நபியுடைய கதையை சொல்கிறாரு, நம்மளுக்கு கேட்டு கேட்டு போதும் ஆயிட்டது. நூஹ் நபியுடைய கதையை சொல்கிறாரு, அதைத்தானே எப்போ நம்ம கேட்குறோம் சின்ன காலத்திலிருந்து. இப்ராஹிம் நபியுடைய கதையை சொல்கிறாரு, அதைத்தானே கேட்டுட்டு போகிறோம். நெருப்புல விழுந்தாரு, சிலையை உடைச்சாரு, இதெல்லாம் நம்ம அடிக்கடி நம்மளோட மனசில் வார எண்ணங்கள். ஆனால் உறுதியான ஈமானுள்ள ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் அவைகள் கதைகளாக இருந்தாலும் கூட அது சொல்லும் பொழுதெல்லாம், ஒவ்வொரு முறை கேட்கும் பொழுதெல்லாம், ஒவ்வொரு முறை பேசும் பொழுதெல்லாம், ஒவ்வொரு முறையும் புதிய புதிய தகவல்கள், ஒவ்வொரு முறையும் புதிய புதிய தகவல்கள். நீங்க தப்சீர்களை போய் பார்த்தா சுப்ஹானல்லாஹ், ஒரு வசனத்துக்கு எத்தனை விளக்கங்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அது ஒவ்வொன்றையும் படிக்கும் பொழுதும் ஈமான் ஈமான் கூடிக்கொண்டே போகும் படிக்கிறவங்களுக்கு. ஒரு அழகான ஒரு வரலாறு, மூசா அலைஹிஸ்ஸலாம். அதில் உங்களுக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பனு இஸ்ரவேலர்களை ஃபிர்அவுன் கடுமையாக கொடுமைப்படுத்தினார். அந்த கொடுமையுடைய உச்சக்கட்டம் என்ன தெரியுமா? பெண்களை சிறுவர்களை எல்லாம் வச்சு போட்டுட்டு மாறு கால் மாறு கை வெட்டினான். இந்த கையை வெட்டினா இந்த காலை வெட்டுறது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய ஒரு சோதனை இது! ஈமானுக்கு வந்த சோதனை அந்த மக்களுக்கு. அந்த மக்கள் சொன்னாங்க என்ன தெரியுமா? ஃபிர்அவுனை பற்றி நன்றாகவே புரிந்து வைத்த அந்த மக்கள், ஃபிர்அவுன் என்றால் யார் என்பதை அறிந்து வைத்த மக்கள், மூசாவை நம்பினா நடக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை உறுதியாகவே நம்பினார்கள். ஃபக்திமா அந்த கால், நீ வேண்டியதை செஞ்சுக்கப்பாண்டாங்க. இது வரையில் அந்த வார்த்தை ஃபக்திமா அந்த காலின். ஃபிர்அவுனை பார்த்து சொன்னாங்க, இந்த நம்பிக்கையுடைய அந்த யதார்த்தமும் உச்சகட்ட தன்மையும் அல்லாஹ்வில் வந்த தவக்குலும், அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான் என்ற அந்த நம்பிக்கையில் அந்த மக்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? அன்பாதவர்களே, நீ வேண்டியதை செய்தான்னு சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, ஈமான் கொள்கிற மக்களுக்கு துன்பங்கள் துயரம் எல்லாம் நடக்குது, நம்ம இங்கே இருக்காமல் நம்ம வேறொரு இடத்துக்கு நம்ம போவோம், இரவோடு இரவாக போவோம். தனியாக போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்திச்சு எல்லா மக்களையும் சொல்லி, ஃபிர்அவுனுக்கு தெரியாமல், இராணுவத்துக்கு தெரியாமல் நாட்டை விட்டு நம்ம எங்கேயாவது இடத்துல போனால் ஈமான பாதுகாத்துக் கொள்வோம், மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்வோம். எல்லா மக்களும் இணங்கினாக போகிறதுக்கு கூட்டிட்டு போராடி இரவோடு இரவா. அப்படியே போய் அங்கே போய் சேர்ந்தா முன்னால் கடல் குறுக்கிடுகின்ற. எப்படி இருக்கும் மனசு? மனசு எப்படி நீங்க சோதிச்சு பாருங்க. நீங்க ஃபிர்அவுனுக்கு இந்த விஷயம் தெரியுது, ஃபிர்அவுன் வந்து கொண்டிருக்கிறான், மனசு எப்படி படபடக்கும்! சுப்ஹானல்லாஹ். பெண்கள், பிள்ளைகள், வயோதிபர்கள், வாலிபர்கள் முன்னால பாஞ்சா கடல்ல குதிச்சு செத்து போகணும், பின்னால நின்றால் ஃபிர்அவுன் மாறுகால் மாறுகை வெட்டுவான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்பி நம்ம வந்துட்டோம். மூசாவே பேசாம அங்கே ஈமானை மறைத்து வாழ்ந்திருக்கலாம். இருக்கலாம் தானே? ஈமான மறைச்சிட்டு, ஈமான மறைச்சிட்டு வாழ்ந்திருக்கலாம் அங்க ஊரில் இருந்தா. இப்ப வந்துட்டோம், உங்களோட கூட்டம் இவ்வளவுதான் என்பதை ஃபிர்அவுன் கணக்கு பார்த்துக் கொள்வான். அவ்வளவு பேரையும் மக்கள் பதட்டம் அடைகிறார்கள். கொஞ்சம் பேருக்கு கோபம் வருகிறது, கொஞ்சம் பேர் என்ன தடுமாற்றம், கொஞ்சம் பேர் கவலை, என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று தெரியாது.
கால அஸ்ஹாபு மூசா இன்னால முதுரகூன், மூசாவே நீங்க செஞ்ச இந்த வேலை இருக்குதையா, எங்களை எல்லாம் சாகடிக்கிற வேலை நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னாங்க. எங்களை எல்லாம் என்ன செஞ்சீங்க? நீங்க சாகடிக்கிற வேலை. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனம் தளரவில்லை. இதுக்குத்தான் நபிமார்களுடைய வாழ்க்கையை நம்ம படிக்கிறோம். நபிமார்களுடைய வரலாறு நம்ம ஏன் படிக்கணும் என்றா, இதுக்குத்தான் படிக்கணும், ஈமான பாதுகாத்துக் கொள்றதுக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் மனம் தளரல. அப்படி ஏன்னுட்டாங்க அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் கால இன்ன மஇ ரப்பி சயஹ்தீன், ஒரு வார்த்தை. கால இன்ன மஇ ரப்பி சயஹ்தீன், என்னோடு என்னுடைய இறைவன் இருக்கிறான், எனக்கு வழிகாட்டுவான் என்று சொன்னார்கள். வழியே இல்லைங்க, அங்க வழியே இல்லை, போறதுக்கு வழி இல்லை. அந்த மக்கள்கிட்ட மனசுல அல்லாஹ்வுடைய உதவி வரும்டா என்ன என்ன நினைப்பார்கள்? நம்மளும் நினைப்போம் அப்படித்தானே. ஒன்றோ கடல் வத்தி போகணும் நம்ம எல்லாம் போறதுக்கு, அல்லது வேற என்னமோ ஹெலிகாப்டர் வந்து இவனை அடிச்சு போட்டுறணும், அல்லது வாரவனுக்கு என்னமாவது அல்லாஹ் கொண்டு வந்து போட்டு அவனை இல்லாமல் ஆக்கிறோம். நம்ம அப்படித்தான் கற்பனை பண்ணுவோம், அவங்க நம்ம அப்படி கற்பனை பண்ணிப்பாங்க. அல்லாஹ்வுடைய குதிரத்தையும் அல்லாஹ்வுடைய உதவியையும் அவங்க சிறிய மட்டிடல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை சரியவே மட்டிட்டாங்க. ரப்ப சரியா புரிந்து கொண்டாங்க. ரப்புல வச்ச தவக்குல் சுப்ஹானல்லாஹ் அளப்பரியது. என்ற ரப்பு என்னோட இருக்கிறான். நம்மள எத்தனை பேர் சொல்லுவோம் இது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா, என்ற ரப்போடு என்ன இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு இது ஒரு வழியை தருவா. எங்களோட மகளை ஐசியூல போட்டிருப்போம், வாப்பவை இக்கட்டான ஒரு நிலை செல்லல பொழைக்கிறது. வாப்பா மீது அன்பும் பாசமும் கொண்ட ஒரு மகன், ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் ஒரு வழியை காட்டுவான். கடுமையான கடன் தொல்லை, கடன் பட்டிருக்கிறோம், பிஸ்னஸ் லொஸ்ட் ஆகிட்டோம், கடனை கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது, கடன்காரர்களாம் வீட்டை தேடி வாராங்க. அந்த நேரத்தில் தஹஜ்ஜத்தில் எழும்பி ஒரு மனிதன் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி, என்ற ரப்பு என்னோடு இருக்கிறான், எனக்கு ஒரு வழியை காட்டுவான். அல்லாஹ் அக்பர். விதவை ஆகிட்டாவ, திருமணம் முடிச்சு ஒரு வருஷம் 1.5 வருஷம், ஒரு புள்ள இருக்குது, மாப்பிள்ளை ஆக்சிடென்ட்ல மௌத்தா போயிட்டாங்க, அவன் மட்டும் நிற்கிறா. வயது முதிர்ந்த பெற்றோர்கள் அந்த மனைவியுடைய உள்ளத்தில், அந்த இளம் தாயுடைய உள்ளத்தில், கல்லா இன்ன மஇ ரப்பி சயஹ்தீனி, என்ற ரப்பு என்னோடு இருக்கிறான், என்ற ரப்பு எனக்கு வழிகாட்டுவான் என்ற நம்பிக்கை எப்போ சகோதரர்களே எங்களோட உள்ளத்தில் வருகின்றதோ அன்று நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு அந்த விஷயத்தில் அல்லாஹ் வெற்றியை தருவான். வரணும். அது இதான் ஈமான், இதான் நம்பிக்கை, இதான் அல்லாஹ் மீது கொண்ட மஹப்பா, இதான் அல்லாஹ் மீது கொண்ட யகீன். அந்த ஈமான வரக்கூடிய தவக்குல், அந்த ஈமானோட வரக்கூடிய தனக்கு ஏற்பட்ட அந்த சோதனையில ஒரு மனிதன், ஒரு ஆண்மகன், ஒரு பெண், ஒரு தகப்பன், ஒரு தாய், ஒரு இளைஞன், ஒரு பிள்ளை அல்லாஹ்வை மதிக்கிற விதத்தில் மதித்து கொண்டு இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு உதவி செய்வான். இதுதானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எங்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். சொல்லுங்க பாக்க, எங்க சொன்னு சொல்லு, எங்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். மக்கா இருந்து மதீனாவுக்கு போறாங்க, ஹிஜ்ரத் போறாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒற்றுமை பாருங்க. நபிமார்களுக்கு இடையில அல்லாஹ்வை ஈமான் கொள்வதிலும் அல்லாஹ் தன்னோடு இருக்கிறான் என்ற நம்பிக்கையிலும் நபிமார்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை பாருங்க. எல்லோரும் தேடி இருக்கிறாங்க. குடிச்சு மாட்டினா ரசூலுல்லாஹ்வுடைய கனவுகள் எல்லாமே கலைந்து விடும். என்ன கனவு? ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை உருவாக்குவதற்காக தாய்புக்கு போய் பார்த்தாங்க, தாய்பு இடம் பொருத்தமா தெரியல. அப்படியே ஹபஷாவுக்கு போய் பார்த்தாங்க, ஹபஷாவுடைய இடம் பொருத்தமாகவே விளங்கல்ல. மதீனால எஸ்ரிபில் இருந்து வந்தவர்களுக்கெல்லாம் மதீனால சீசன் நேரத்தில் பிரச்சாரம் செஞ்சாங்க. முதலாவது அக்கபா உடன்படிக்கை, இரண்டாவது அக்கபா உடன்படிக்கை. மதீனத்து மக்கள் சொன்னார்கள், எங்கட பிள்ளைகளை போல மனைவியை போல உங்களை நாங்க பாதுகாப்போம், நீங்க வாங்கண்டாங்க. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக சில தோழர்களை 2 மாதம் 3 மாதமாக அனுப்பினாங்க. அல்லாஹ் கட்டளை போட்டான், லாஸ்டா போறதுக்கு அவங்க போனாங்க.
போகும் பொழுது அவங்கள அப்படியே சுற்றி கொண்டாங்க. அபூபக்கர் அலி அவர்கள் பயத்தில் உறைந்து போனார்கள் தான் சொல்லணும். தன்னை விட யாரை நேசித்தார் அவர்கள்? ரசூலுல்லாவை நேசித்தார்கள். தன்னை விட அபூபக்கர் அலி யாரை நேசித்தது? ரசூலுல்லாவை. அதனால தான் ஹிஜ்ரத் போகும்போது கொஞ்சம் தூரம் முன்னால் ஓடி பார்ப்பார், வாங்கண்டுவார். கொஞ்சம் தூரம் பின்னால் ஓடுவார், கொஞ்சம் தூரம் சைட்டில் ஓடி பார்ப்பார். 2 சைட்லையும் ஓடி ஓடி பார்த்துத்தான் ரசூலுல்லாவை அழைத்து கொண்டு போனார். ஆனால் போகும் பொழுது சவுர் குகையிலே இந்த நிலை அவருக்கு வருகின்றது. அபூபக்கர் அலி அவர்கள் பயந்து போன நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கத்திலிருந்து எட்டி பார்த்தால் மாட்டிக்கொள்வார்கள். குகைக்குள்ளே எட்டி பார்த்தால் மாட்டிக்கொள்வார்கள். அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறான் பாரு. ரசூலுல்லாஹ்க்கு எந்த சலனமும் இல்லை. எங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் கொண்டு வந்துட்டு அன்பார்ந்தவர்களே, நம்ம அப்படியே உடஞ்சி போயிடுறோம். நம்ம விருப்பத்துக்குரிய யாராவது எங்களோட பிள்ளைகள் மரணிச்சிட்டா, நம்மளோட மனைவி மரணிச்சிட்டா, நம்ம எதிர்பார்த்து ஒரு பிஸ்னஸில் நம்முடைய பணத்தை போட்டு அந்த பணம் நமக்கு லொஸ்டாகிட்டா, அந்த லொஸ்டான பணத்தை ஈடு செய்கிறதுக்கு நம்மளோட வீட்டையே கொடுக்க வேண்டிய ஒரு நிலை வந்துட்டா, நம்ம சாப்பிடாமல் இருக்கும், நம்ம குடிக்காமல் இருப்போம், நமக்கெல்லாம் தூக்கம் போகாது. அப்படியா இல்லையா? அப்படியா இல்லையா? அது வரும் நமக்கு? நமக்கு ரப்புல நம்பிக்கை இல்லையா? நம்ம சரியா பிஸ்னஸ் செஞ்சிருந்தா அந்த பிஸ்னஸ்ல நம்ம பொய் சொல்லாமல், ஏமாற்றாமல், மோசடி செய்யாமல், அநியாயமாக பொருட்களை பதுக்காமல் நம்ம சரியா செஞ்சு நம்ம லொஸ்டாகி போய் நம்முடைய வீட்டைத்தான் கொடுப்பதற்கு நிலை வந்தாலும் கூட நம்ம சலனம் படக்கூடாது, நம்ம சஞ்சலப்படக்கூடாது, நம்ம இருக்கிற இபாதத்தை குறைச்சி கொள்ளக்கூடாது. அப்போவெல்லாம் எங்களோட ஈமான் இருக்கிறதை விட அதிகமாகணும், ரப்போடு தொடர்பு வரணும், தஹஜ்ஜுல நிற்கிறது கூடணும், கராத்துல் குர்ஆனை ஓதுறது கூடணும். அன்பார்ந்தவர்களே, இழந்ததை அல்லாஹ் டபுள் மடங்காக தருவான். இழந்ததை அல்லாஹ் டபுள் மடங்காக தருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனாண்டாங்க. நீங்க கவலைப்பட வேண்டாம். அப்ப யார் கவலைப்பட்டாருங்க? யார் கவலைப்பட்டார்? அபூபக்கர் அலி எதுக்கு கவலைப்பட்டார்? தனக்கு கவலைப்படல, அவரு ரசூலுல்லாஹ் மீது கவலைப்பட்டார். கண்டுபிடிச்சிட்டா ரசூலுல்லாஹ்க்கு என்னமாவது நடந்துடும், எல்லாமே முடிஞ்சுவிடும், அங்க பயப்பட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான்டாங்க. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வாசகம் அது. 3 பேர்ல 3ஆவதாடா அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் அதை எங்களுக்கெல்லாம் படிப்பினையாக, நபிமார்கள் அவங்களோட வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் நடக்கும் பொழுதெல்லாம் அந்த உறுதியான அந்த ஈமானினூடாக அந்த அடைந்த வெற்றிகளை எங்களுக்கு குர்ஆனில் ஏன் சொல்லி காட்டுகிறான்டா, மனிதன் என்ற ரீதியில் எங்களுக்கும் இது மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் மூமின்களிடத்தில் பணம் இருக்காது, ஆனால் செல்வந்தர்களாக இருப்பார்கள். மூமின்கள்ட்ட என்ன இருக்காது? பணம் இருக்காது, செல்வந்தர்களாக இருப்பார்கள். எதில் செல்வந்தர்களாக இருப்பார்கள்? எதில் இருப்பார்கள்? ஈமான்ல செல்வந்தர்களாக இருப்பார்கள், இபாதத்தில் செல்வந்தர்களாக இருப்பார்கள். அவர்கள் அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை நாளுக்கு நாள் வருமானம் வருவது போன்று அவருடைய உள்ளத்திலே அதிகரித்துக் கொண்டே போகும். மூமின்களுக்கு ஒரு கலக்கம் வரும், பயம் வரும், ஆனால் பாதுகாப்போடு இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு திடுக்கம் வரும், சக்கீனத்துள்ளத்திலே நிறைந்து கொண்டே இருக்கும். அவர்களுக்கு கவலை வரும், ஆனால் அவர்கள் சந்தோஷத்தோடு இருப்பார்கள். எங்களோட வாழ்க்கையை டோட்டலா நம்ம கூட்டி பெருக்கி பார்த்தா 2 நிலை தான். ஒன்று ஒரு புறத்தில் பார்த்தா சந்தோஷ நிலைகள், இன்னொரு புறத்தில் பார்த்தா என்ன நிலை? என்ன நிலை? கவலை. ஒரு புறத்தில் பார்த்தா சந்தோஷம், இன்னொரு புறத்தில் பார்த்தா கவலை. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ் ஆச்சரியப்பட்டே போகிறான். ரசூலுல்லாஹ்
அல்லாஹ் வாகனத்தை பார்த்து ஆச்சரியப்படல, வீட்டை பார்த்து ஆச்சரியப்படல, பிள்ளைகளை பார்த்து ஆச்சரியப்படவில்லை, அல்லாஹ் உடம்பை பார்த்து ஆச்சரியப்படவில்லை. மாறாக எதை பார்த்து ஆச்சரியப்படுகிறான் தெரியுமா? முக்மினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு புறத்திலே சந்தோஷம் வருகின்றது, இன்னொரு புறத்திலே அவனுக்கு கவலைகளும் துன்பங்களும் துயரங்களும் பிரச்சனைகளும், கண்களில் இருந்து கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவுக்கு துன்பங்களிலே மாட்டி சிக்காகின்ற நிலைமைகளை கூட அல்லாஹ் பார்த்து போட்டு என்ன செய்கிறானாம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இது எவருக்குமே உலகத்தில் கிடைக்காது. முஃமினை தவிர அல்லாஹ் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய இந்த தன்மை உலகத்தில் இவனை தவிர எவனுக்கும் கிடைக்காதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஏன் சொன்னாங்க தெரியுமா? ஏன் சொன்னாங்க? அவருடைய ஈமான் இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. அவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்துட்டா சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஷக்கரண்டாங்க ரசூலுல்லாஹ். சந்தோஷம் ஒரு நிலை வந்துட்டா வீட்டில், குடும்பத்தில், பிசினஸ்ல, சமூகத்தில், அவன் வாழ்க்கையில அவனுக்கு என்னமாவது கிடைக்காம இருந்தது கிடைச்சிட்டது, தொலைந்து போனது கைக்கு வந்துட்டது, லொஸ்டாகி போனதை அல்லாஹ் டபுள் மடங்காக தந்துட்டான். இவன் ஈமானால, இவன் சபரால, இவன் யகீனால அன்று கவலைப்பட்டான் 5 வருஷத்துக்கு முன்னுக்கால, இப்ப சந்தோஷம் வருகின்றது. சுப்ஹானல்லாஹ். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சந்தோஷ நேரத்தில் கூட இந்த ஈமான் உள்ள ஒரு மனிதன் எல்லை மீறி போகாமல் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான். நன்றி செலுத்துவதை பார்த்தே அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான். இப்படியும் இருக்கிறார்களா உலகத்தில் மனிதர்கள்? எங்களுக்கு தான் கைகால் வழங்குறது இல்லை சந்தோஷம் வந்தா. சந்தோஷம் வந்தா பாவம் செய்யறது கூட நாங்கள் இல்லை. சந்தோஷம் வந்தா பணத்தை ஹராத்துக்கு செலவழிக்கிறது கூட. சந்தோஷம் வந்தா அல்லாஹ் இந்த உலகத்தில் தடை செய்த ஹராமான பீச்சுக்கள், பார்க், ட்ரிப் இதெல்லாம் எங்கட புள்ளகளோட பைத்து அந்தந்த இடங்கள்ல நல்லா ஃபன்னா இருந்துட்டு வாரு. சந்தோஷத்தில் கழிக்கிற மெதட்டு. இவனை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்பட மாட்டான். இவனுக்கு கிடைச்ச வெற்றிக்கு இவன் சுஜூது செய்வான். கொஞ்சம் 5 நேர தொழுகையில் கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தா இன்னும் கொஞ்சம் கவனம் எடுப்பான். தஹஜ்ஜத்தில் 3 ரக்காத் தொழுகக்கூடியவனாக இருந்தா இன்னும் 2 ரக்காத்தை கூட்டிக் கொள்வான். சுஜூதில் துவாவை அதிகரிப்பான். இப்ப இருந்து அவன் தனிமையில் இருந்து அவன் பழைய நிலைமைகளை எல்லாம் அந்த தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் 5 வருஷத்துக்கு முன்னுக்கால் இருந்த நிலைமையை யோசனை பண்ணி இப்ப பின்னால் அல்லாஹ் தனக்கு தந்திருக்கின்ற இந்த வெகுமதிகளையும் சந்தோஷங்களை எல்லாம் பார்த்து போட்டு கண்கள் இந்த கண்ணீர் வடியும். எல்லோரும் வீட்டில் உறங்கிக் கொண்டிருப்பார்கள். மனைவிக்கு உறக்கம், பிள்ளைகள் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். இவன் மாத்திரம் எழும்பி ஒது செய்து கொண்டு அல்லாஹ் அடிவானத்துக்கு வரக்கூடிய அந்த நேரத்தில் எழும்பி இவன் நினச்சி பார்த்து போட்டு அல்லாஹ் தனக்கு தந்த அந்த வெற்றியை, அந்த இன்பத்தை நினச்சி கண்கள் இருந்து கண்ணீர் வடிப்பான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே அரசுடைய நிழல் கிடைக்கக்கூடிய அந்த 7 பேரில் இந்த மனிதனும் ஒன்றுண்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு மனிதனை பார்த்தும் அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான். முன்னுக்கால் ஆச்சரியப்பட்டதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, முன்னால் ஆச்சரியப்பட்டதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த முஃமினுக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு துன்பம் வருகின்றது, ஒரு கஷ்டம் வருகின்றது, ஒரு பிரச்சனை வருகின்றது. அல்லாஹ் அக்பர். நம்ம எல்லாம் பிரச்சனை வந்துட்டா சுப்ஹானல்லாஹ் சபர, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பொறுமையாக இருப்பான் இந்த மனிதன். முகத்தில் எந்த விதமான சலனமும் இல்லை அன்பார்ந்தவர்கள். முகத்தில் சலனம் இல்லை அப்படின்னா வந்த துன்பத்துடைய வெளிப்பாடு முகத்தில் தெரியவே இல்லை, விளங்கவே இல்லை. அல்லாஹ் அக்பர். விளங்காது. யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டான், மனசுக்குள்ள போட்டு அடக்கிக் கொள்வான். யார்கிட்டையும் உதவி கேட்க மாட்டான், யார்கிட்டையும் கெஞ்சி அழமாட்டான். வந்த துன்பத்தை மனசுல போட்டு அடக்கிக் கொண்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுமையாக இருந்து பாவமான காரியங்களுக்கு போகாம ஒரு மனிதன் இந்த கஷ்டத்தோட உலகத்தில் வாழ்கிறானா,
இவனை பார்த்தும் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான், இது முஃமினுக்கு தான் கிடைக்கும் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இஸ்லாமிய வரலாற்றை கொஞ்சம் நீங்கள் திரும்பி பாருங்க. இஸ்லாமிய வரலாற்றில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுக்கு போன புதுசில் நடந்த பத்ர் யுத்தத்தை கொஞ்சம் பாருங்க. நீங்கள் பத்ர் யுத்தத்துடைய எண்ணிக்கையை பாருங்க, குறைஷிகளுடைய எண்ணிக்கை, முஸ்லீம்களுடைய எண்ணிக்கையை பாருங்க, ஆயுதங்களை பாருங்க. இங்களை 300 பேர், அங்கே 1000 பேர். உஹது யுத்தத்தை பாருங்க, 1000 பேர், 3000 பேர். ஹந்தக் யுத்தத்தை பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட எல்லா யுத்தங்களிலும் ஒரு யுத்தத்தை தவிர அடுத்த எல்லா யுத்தங்களிலும் ரசூலுல்லாஹ்வுடைய எண்ணிக்கையில், ஆயுத பலத்தில் எல்லாம் குறைவுதான். மெலிந்தவர்களாகவே இருந்தார்கள். 2 நாள் 3 நாள் சாப்பிட்டதே இல்லை. பாதையில் யுத்தத்துக்கு போகிறதுக்கு, அணிஞ்சிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு செருப்பு இல்லாதவர்கள். அல்லாஹு அக்பர். ஆனால் உள்ளத்தில் ஈமான் மட்டும் நிறையவே இருந்தது. உலகத்துடைய எதுக்குமே இருக்கல. ஆனால் அல்லாஹ் எல்லா யுத்தங்களிலும் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அல்லாஹ் அதை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எப்படி அன்பார்ந்தவர்களே, கம் மின் ஃபிஅத்தின் கலீலத்தின் கலபத் ஃபிஅத்தன் கஸீரான்னு சொல்லி காட்டுகிறான். எவ்வளவோ குறைஞ்ச தொகையினர் எவ்வளவோ அதிகமான எண்ணிக்கையுள்ள படைகளை வெற்றி கொண்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என் ஆயுத பலமாயுது, ஆள் பலமாயுது, அதிகார பலமாயுது, படித்தவர்கள் பலமாயுது இல்ல. அங்க எதுவுமே இல்லை. அங்க இருந்தது ஒன்றே ஒன்றுதான். என்னது? ஈமான். ஈமானை ஒற்றிய இபாதத்துக்கள். ஈமானும் அன்பார்ந்தவர்களே, ஈமானை ஒற்றிய அந்த இபாதத்துக்கள், பேச்சு, நடையுடை பாவனை, குடும்ப வாழ்க்கை, தனிமனித வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, எல்லாத்திலையும் ஈமான் சரியாக இருந்துச்சு. அதனால் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அல்லாஹ் ஒரு யுத்தத்தில் அல்லாஹ் தோல்வியை கொடுத்தான். என்ன யுத்தம் அது? அங்கேயும் ஒரு காரணம் இருக்குது. அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுகிறார். ஹுனைன் யுத்தம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஹுனைன் யுத்தத்தில் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அதிகமான எண்ணிக்கை வீரர்கள் கொண்டிருப்பதை பற்றி முஸ்லீம்களே தங்களுக்குள்ளே ஆச்சரியப்பட்டு கொண்டதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முதல்ல அல்லாஹ் தோல்வியை கொடுத்தான், பின்னால்தான் வெற்றியை கொடுத்தான். எல்லா யுத்தங்களிலும் இறைவன் மீது கொண்ட அந்த நம்பிக்கை வெற்றியை கொடுத்தது. ஹுனைன் யுத்தம் வந்த நேரத்தில் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் மீது கொண்ட அந்த நம்பிக்கையில கொஞ்சம் இறங்கி அவருடைய மனசில ஆள்பலத்துடைய நம்பிக்கை வந்துச்சு. அந்த ஆள்பலத்துடைய நம்பிக்கை வந்த ஒரே காரணத்தால அல்லாஹ் அவர்களுக்கு அந்த யுத்தத்தில் ஆரம்பத்தில் சின்னோரு தோல்வியை கொடுத்ததாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இப்படி குர்ஆனை நானும் நீங்களும் புரட்டி பார்த்தால் அன்பார்ந்தவர்களே, இந்த வரலாறுகள் எல்லாம் எல்லா நிலைகளிலும் ஒரு முஃமின் இந்த உலகத்தில் எப்படி வாழணும் என்பதை, ஈமானோடு இருந்தால் இந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு வெற்றி வரும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி ஹுதைபியா உடன்படிக்கை. அல்லாஹுடைய தூதர் மக்காவுக்கு மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னால திரும்பவும் மக்காவுக்கு போகிறதுக்கு ஆசைப்படுறாங்க. காபத்துல்லாவை தரிசிக்கிறதுக்கு, மக்களை பார்க்கறதுக்கு. அப்போ சஹாபாக்களை கூட்டின்னு அப்படியே போகிறாங்க. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு குறைஷிகளுக்கு தெரிய வருகின்ற என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு வாரார், ஆயுதங்களோட வாரார், மக்காவை கைப்பற்ற வாரார், மக்காவுக்குள்ள அவங்கள நுழைய விடக்கூடாது என்று சொல்லி ஒரு ஹுதைபியா என்ற இடத்துல தடுத்து நிறுத்தாட்டப்படுகிறார்கள். ஒப்பந்தம் பேசப்படுகின்றது. ஒப்பந்தத்துடைய எல்லா நிபந்தனைகளும் குறைஷிகளுக்கு சார்பாகவே இருந்துச்சு.
10 வருஷ யுத்த ஒப்பந்தம், யுத்தம் நடக்காது 10 வருஷம். நீங்க இந்த முறை மக்காவுக்குள்ள நுழையக்கூடாது, அடுத்த வருஷம் நீங்க மக்காவுக்குள்ள வரலாம். ஆனா என்ன தெரியுமா, ஆயுதங்கள் எல்லாம் நீங்க வச்சுட்டு வரணும். பரவாயில்லை, அது இந்த வருஷம் நீங்க வரக்கூடாதுன்றொன்னே சஹாபாக்குடைய மனசெல்லாம் உடைஞ்சு வச்சுட்டு, எவ்வளோ ஒரு ஆசையாக மக்காவை ஓடித்திரிஞ்ச இடங்கள், வாழ்ந்த இடங்கள், பேசிய இடங்கள், வியாபாரம் செய்த இடங்கள், பெற்றோர்களோடு இருந்த இடங்கள், அந்த இடங்களையெல்லாம் துறந்து போய் 4-5 வருடங்களுக்கு பின்னால அந்த இடத்தை பார்க்கறதுக்கு வரும்பொழுது எவ்வளோ பெரிய ஒரு ஆசை. அல்லாஹுடைய தூதர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஒத்து போனாரா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சஹாபாக்கிட்ட மனம் இல்லை. இதை விட கடினமானது என்ன தெரியுமா, யாரெல்லாம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகிறார்களோ உடனடியாக திருப்பி அனுப்பப்பட வேண்டும். மக்கால இந்த மதீனாவுக்கு வந்தா வாழ்ந்துருவார், இங்கேயா மூமினாக வச்சுக்கொள்ளக்கூடாது, நீங்க ஆளை ரிட்டர்ன் பண்ணிடணும். ஆனால் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் ஒருபோதும் ரிட்டர்ன் திருப்ப அனுப்பப்பட மாட்டார்கள். சஹாபாக்களோட மனசு கேட்கல, சஹாபாக்களுடைய மனசுக்கு விருப்பம் இல்லை. சஹாபாக்கள் எந்த அளவுக்குண்டா ரசூலுல்லாஹ் தலைமுடிகளை எல்லாம் நீங்க வலிச்சு விட்டு நீங்க உங்களோட ஹதீகளை எல்லாம் மறுத்து படிக்கிடுங்கன்னு சொன்னடனே ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடிய சஹாபாக்கள் அன்று எதுவும் செய்யாம கவலையோடு இருந்தார்கள். சாதாரண கவலை இல்லை அன்பார்ந்தவர்களே, ஈமானிய கவலை, ஈமானிய கவலை. ரசூலுல்லாஹ் அந்த யதார்த்தத்தை தூர நோக்க புரிஞ்சு கொண்டாங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் விட்டு கொடுக்கிறாங்க, நம்மளுக்கு தான் இதுல லொஸ்ட் இருக்குது என்பதை அவங்க யோசனை பண்ணினாங்க. ரசூலுல்லாஹ் தூர சிந்தனையோட பார்த்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசிக்கு உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் மிச்சம் கவலையோடு இருந்தாங்க. சொன்னாங்க, நீங்க முதலாவது உங்களோட தலையை இறக்கி போட்டு ஹதியை கொடுத்து போட்டு தலையை நீங்க இறக்குங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த வேலையை செஞ்சாங்க. அதை பார்த்து சஹாபாக்கள் எல்லாம் அந்த வேலையை செஞ்சாங்க. அன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று எடுத்த அந்த ஒப்பந்தத்துக்குரிய அந்த நிபந்தனைகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்பட்டதுடைய விளைவு என்ன தெரியுமா, ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு எந்த விதமான யுத்தமும் இல்லாமல் மக்கா வெற்றி கிடைத்தது. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்று நாங்கள் ஓதுறோமே, அல்லாஹ்வுடைய வெற்றியும் உதவியும் வந்த பொழுது என்று சொல்லி அந்த ஈமானிய பலம், அல்லாஹ் நான் இந்த நிபந்தனையில நான் இறங்கி போனாலும், நான் விட்டு கொடுத்து போனாலும், நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி விட்டு கொடுக்கிறேன், இதுல அல்லாஹ் எனக்கு வெற்றியை வச்சிருக்கிறான்ங்கிறத புரிஞ்சு கொண்டாங்க. 10 வருஷ யுத்த ஒப்பந்தம், அந்த 10 வருஷத்துக்குள்ள நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். பயத்தோடு வாழ்ந்தவர்கள், பிஸ்னஸ் செய்யலாம், வெளியில் எங்கும் போகலாம், குறைஷிகள் எல்லா இடத்திலும் தாக்குதல் நடத்துகிறார்கள். இப்ப அந்த அச்சம் எதுவுமே இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் தங்களை வளர்த்து கொண்டார்கள். மக்காவை தாண்டி ஏனைய இடங்களுக்கும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை எடுத்து கொண்டு செல்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருந்த வரலாறை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். எங்களோட வாழ்க்கையில என்ன நடக்கும், நம்ம சில விஷயங்கள் அன்பார்ந்தவர்களே, உங்களோட குடும்பத்துக்குள்ள சில விஷயங்கள், சில பிரச்சனைகள் வரலாம். உங்களோட உம்மா பாப்பாவோட சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுடைய உறவுகளுக்குள்ள வரலாம். உங்களோட உறவுகளுக்குள் பிரச்சனைகள் வரும் பொழுது உங்களோட சைட்ல தான் நியாயம் இருக்குது, உங்களுக்கு விளங்குது, இது என் சைட்ல தான் நியாயம் இருக்குது. ஆனாலும் கூட நீங்க விட்டு கொடுத்து பழகுங்கள். அல்லாஹ்வுக்காக விட்டு கொடுங்க. இந்த தம்பின்றதுக்காக நான் விட்டுறேன், அல்லாஹ்வுக்காக தம்பின்றதுக்காக விடுகிறேன். அது ஈமான் உள்ள மனுஷனால தான் விடலாம், வேற யாராலையும் விடலாது, விட மாட்டானத. எனக்கு வர வேண்டிய சொத்து என்ன தம்பி, தங்கச்சி, தாத்தா போன்றவர்களுக்கு போறத சின்ன வயசுல இல்ல பெருத்து ஆளாகினது பிடிக்காத உங்களோட மனைவி விட்டு கொடுக்கிறதுக்கு விட மாட்டா. அந்த மனைவி சரியான ஈமான் உள்ள ஒரு பெண்ணாக இருந்தா உங்களோட தம்பி தானே விட்டு கொடுங்க, உங்களோட தங்கச்சி தானே விட்டு கொடுங்க, உங்களோட தாத்தா தானே விட்டு கொடுங்க. அல்லாஹ் எங்களுக்கு இதை டபுள் மடங்காக தருவான். நம்பிக்கை இருக்கிறது அன்பார்ந்தவர்கள். நிச்சயமாக எங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாங்க இழந்ததை விட அல்லாஹ் எங்களுக்கு சிறந்ததை தராமல் ஒரு நாளும் இருக்க போறதில்லை. உங்களுக்கு தெரியும், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா உடைய வாழ்க்கை வரலாறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
9 வயசுல திருமணம் முடிச்சாங்க. ரசூலுல்லாஹ் மரணிக்கும் போது அவருக்கு வயது 18 வயது. அவருடைய வாழ்க்கையில் அடிச்ச மிகப்பெரிய ஒரு புயல் என்ன தெரியுமா? சாதாரண புயல் இல்லை. எந்த பெண்களும் 9 முதல் 20 வயதுக்குள்ளே அவட வாழ்க்கையில வாரது அரிதான ஒரு புயல் அவட வாழ்க்கையில் அடிச்சிச்சு. ஆனா அவர்கிட்ட இருந்த நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது கொண்ட விசுவாசம், அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்ற ஒரு அலாதியான உறுதியான நம்பிக்கையால அல்லாஹ் அவவ பத்தியே குர்ஆன்ல சூரத்து நூர்ல கிட்டத்தட்ட கியாம நாள் வரைக்கும் நானும் நீங்களும் ஓதக்கூடிய 11 வசனங்கள் அல்லாஹ் இறக்கினான். இன்றைக்கு நாங்க ஓதுறோம். அது எதனால்? அது அவவே சொன்னா ஃபஸபுருன் ஜமீல். யார் மாதிரி தெரியுமா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமை கொண்ட மாதிரி நானும் இதுல பொறுமையாக இருக்கிறேன்னு சொன்னாங்க. ஈமானால வந்த அந்த பொறுமை அவட வாழ்க்கையிலே வெற்றியை கொடுத்தது. அது என்ன தெரியுமா அன்பாண்டவர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் யுத்தங்களுக்கு போகும் பொழுதெல்லாம் மனைவிமார்களுக்கு சீட்டு போட்டு குலுக்கித்தான் கூட்டிட்டு போவாங்க. நான் நினைக்கிறேன் முரைசி பனு முஸ்தலக் யுத்தத்துக்கு போகும் பொழுதும் சீட்டு போட்டு பார்த்தாங்க. அதுல வந்தது ஆயிஷா அம்மையார் அவர்கள். அவவே கதையை சொல்கிறா. புகாரில் நீங்க போய் படிச்சு பாருங்க. பெண்களே நீங்கள் படித்து பாருங்கள். ஆயிஷா அலி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் இந்த வரலாற்றை படித்து பாருங்கள். ஆயிஷா அலி அவர்களுக்கு அவதூறு சொன்ன வரலாறு, அழகிய வரலாறு. உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற எல்லா புயல்களுக்கும் ஆயிஷா அம்மையார் உதாரணமா நீங்க எடுத்துக்கங்க. யுத்தத்துக்கு போயிட்டு வரும்பொழுது சுப்ஹானல்லாஹ் அவே சொல்றான், நான் மெலிஞ்சிருக்கிறேன், என்னை தூக்கி ஒட்டகத்தில் வைப்பாங்க, வச்சா இருக்கிறேன்னு தெரியாது, இல்லாம இருக்கிறேன்னு தெரியாது. அந்த அளவுக்கு அந்த காலத்தில் பெண்களெல்லாம் சாப்பிட மாட்டான். நாங்கள் எல்லாம் மெலிஞ்சவர்களாகவே இருந்தோம். ஒரு இடத்துல இயற்கை கடனை நிறைவேற்றதுக்கு நாங்கள் இருந்தோம். அவங்க தூக்கி வச்சாங்க கீழே. நான் போயிட்டேன். நான் போயிட்டு வாரத்துக்கு இடையில எல்லாரும் போயிட்டாங்க. வளமையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல நின்றுட்டா நாங்கள் இருந்தா என்னமாவது விழுந்தா இருந்தா அடுத்து வாரத்துக்கு நம்ம யாராவது போடுவோமே. சஃப்வான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை போட்டு வச்சிருந்தாங்க. யாராவது விடுபட்டா என்னமாவது இருந்து அடுத்து வாரத்துக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இயற்கை கடன் நிறைவேற்றி வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தா யாருமே இல்லை. அமைதியாக இடம் இருக்குது, யாரும் இல்லை. வந்தவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். சஹாபாக்கள் பார்த்தார்கள், ஆயிஷா அம்மையார் அவர்கள் வந்திருப்பார்கள் என்று சொல்லி அந்த ஹவுதத் என்று சொல்லக்கூடிய அந்த குதிரையில வைக்கிற இதை தூக்கி அப்படியே வச்சுட்டாங்க. குதிரையும் வந்துட்டு நான் அப்படியே அந்த இடத்திலே ஹிஜாப் அறிமுகமான பின்னர் நடந்த நிகழ்வு அந்த இடத்திலே நான் போத்தி கொண்டிருந்தேன். சஃப்வான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த இடத்துக்கு வந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என்னை அவர்கள் ஹிஜாப் உடைய வசனம் இறங்குறதுக்கு முன்னுக்கால நன்றாக அறிந்திருந்தார்கள். ஹிஜாப் இறங்குறதுக்கு முன்னுக்கால சாதாரணமாக ரசூலுல்லாஹ்வுடைய பெண்கள் எல்லாம் சாதாரணமாக இருப்பார்கள். ஹிஜாபுக்கு பின்னுக்கால தான் மஹரமானவர் அஜ்னபிகளோட என்ன செய்ய மாட்டாங்க, தேவையில்லாமல் பேச மாட்டாங்க, தங்களுடைய இதெல்லாம் காட்டாமல் இருப்பாங்க. குதிரையை வைத்தார்கள். குதிரையை நான் ஏறிக்கொண்டேன். என்னுடன் எந்த வார்த்தையும் அவர் பேசவில்லை, யாருமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. அதிகாலை நேரம் ஆயிஷா அம்மையார் அவர்களை குதிரையில் ஏற்றிக்கொண்டு சஃப்வான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குதிரையுடைய கடிவாளத்தை பிடித்து கொண்டு மதீனாவை நோக்கி வருவதை அப்துல்லா பின் சலூல் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக்கீங்களை சார்ந்தவர்கள் பார்த்து விட்டார்கள். எப்படி இருக்கும் அன்பார்ந்தவர்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி இரவு நேரத்தில் இருக்கல, காலையில் பார்த்தா ஒரு சஹாபி குதிரைக்கு மேலே வச்சுக்கொண்டு ஒட்டகத்துக்கு மேலே வச்சுக்கொண்டு ஒட்டகத்துடைய கடிவாளத்தை பிடித்து கொண்டு காலை பொழுதில் மதீனாவை நோக்கி வரக்கூடிய ஒரு நிகழ்வு சாதாரண நிகழ்வா நீங்கள் நினைக்கின்றீர்கள்? சாதாரண நிகழ்வு இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டையே ஆட்டி படைத்த ஒரு நிகழ்வு, ரசூலுல்லாஹ்வுக்கு கவலைகளை வரவழைத்த நிகழ்வு, ஆயிஷா அம்மையாருடைய குடும்பத்துக்கே கவலைகளை கொட்டிய ஒரு நிகழ்வு, மதீனாவே சோகத்திலே உறைந்து போன ஒரு நிகழ்வு. மதீனாவில் இந்த நிகழ்வை பார்த்து விட்டு கதையை கட்டிட்டாங்க. ஆயிஷாக்கும் சஃப்வானுக்கும் இடையில தொடர்பு இருக்குது என்று. சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு சர்வசாதாரணமாக நடக்குது. மதீனாவே புரண்டு போனது. ஒரு சாரார் முனாஃபிகீங்களுடைய பேச்சை அப்படியே நம்பினார்கள். ஹஸ்ஸான் பின் சாபித், மிஸ்தக் பின் உசாஸ்,
அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு இருக்கக்கூடிய ஒரு சிலர் அவருடைய நம்பிக்கையில, ஈமான்ல, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மீது இருந்த அந்த நம்பிக்கையில ஒரு சறுகல் வந்தது. நாங்களும் சொல்லுவோமே இருக்கலாமே என்று சொல்லி, தானே கண்ணால பார்த்தது, வாரத்தானே கண்ணால பார்த்தது, அப்படித்தானே வந்தாங்க. இன்னொரு சாரார் மதீனால சுப்ஹானல்லாஹ் எதுவுமே பேசாம மௌனமாக இருந்தார்கள். பேசியிருக்கணும், அவர்கள் பேசியிருக்கணும், பேசாமல் சஹாபாக்களில் ஒரு சாரார் மௌனமாக இருந்தார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் தைரியமாகவே பேசினார்கள். அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவரோட மனைவி சொன்னாங்க என்ன தெரியுமா? ஆயிஷாவை பத்தி இப்படி ஒரு செய்தி வருகின்றது. அபூதர் கேட்டார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, நீ அப்படி இருப்பாயான்னு கேட்டாங்க. நீ அப்படி இருப்பாயா? நீ இருக்க மாட்டாய் என்றால் உன்னை விட 100% ரசூலுல்லாஹ்வோட மனைவி ஆயிஷா இருக்கவே முடியாதுன்னு சொன்னார். நீண்ட சம்பவம், டைம் போதாது. இருந்தாலும் ஒரு சில செய்திகளை நான் சொல்றேன். என்ன தெரியுமா? குடும்ப வாழ்க்கையில் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் வரும் பொழுது நம்ம சடவடைஞ்சிடக்கூடாது. சடைவடையாமல், கவலைக்குள்ளே விழாமல், ஈமான்ல பலவீனம் இல்லாமல் போகணும்டா நம்முடைய வாழ்க்கையில ஒழுக்கம் இருக்கணும். ஒழுக்கம் இல்லாட்டியல, அந்த ஒழுக்கம் ஈமானுடைய அத்திவாரத்தில் வரணும். அந்த ஒழுக்கம் இருந்து அந்த ஒழுக்கத்துக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு யாராவது இந்த உலகத்தில் உங்களை பார்த்து யாராவது கதை கட்டி விட்டால், ஏதோ ஒன்றுக்காக, அவங்கள ஏதோ ஒரு சுயநலவத்துக்காக கட்டிட்டா, நீங்க இந்த ஆயிஷா அலி மாதிரி சடவடைஞ்சிடக்கூடாது. அல்லாஹ் அதை ஒரு நாளைக்கு உண்மையாக்குவார். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகைத்து போனார்கள். பள்ளிவாசல் இருந்து ஒரு கணவன் எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு கணவன் எப்படி நடக்கக்கூடாது என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அருமையான வழிமுறைகள் அன்பாண்டவர்களே. ரசூலோட நம்பிக்கையை பாருங்க. ஆயிஷா நாயகி தவறு செய்திருப்பார்கள் என்று ஒருபோதும் அல்லாஹ்வுடைய தூதர் நினைக்கவே இல்லை. அதுமா எங்களோட மனைவியை நீங்க நினைச்சுக்கங்க. மனைவியில் அந்த அளவுக்கு நம்பிக்கை. ரசூலுல்லாஹ் அவங்க நினைச்சாங்களா ரசூலுல்லாஹ் தவறு செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி? இல்ல. ஆனாலும் ரசூலுல்லாஹ் பரீராட்ட கேட்டாங்க, அலிரடிட்ட கேட்டாங்க ரலியல்லாஹு அன்ஹுமா. எல்லார்ட்டையும் விசாரணை பண்ணினாங்க. ஹம்னா பின் ஜஹஸ், ஜைனப் பின் ஜஹஸ் என்று சொல்லக்கூடிய இன்னொரு மனைவிட்ட கேட்டாங்க. அழகிலையும் அந்தஸ்திலையும் அறிவுலையும் ஆயிஷா அம்மையார் அவர்களுக்கு போட்டியாக நிற்கிற ரசூலுல்லாஹ்வோட அவவா இவவா என்று போகக்கூடிய அளவுகள் இடத்துல நிற்கக்கூடிய அந்த பொம்புலட்ட கேட்டா, மனைவிட்ட கேட்டா, அவக்கு சான்ஸ் வந்த நேரம் அது, அவட சான்ஸ் அது. ஆனால் அவட்ட இந்த ஈமான், நம்பிக்கை, பொய் சொல்றதுக்கு மனசு வரல. அவ சொன்னா என்ன தெரியுமா? ஆயிஷாவை பற்றிய காதையும் கண்களையும் நான் பாதுகாத்துக் கொள்கிறேன். ஆயிஷா நல்லவன்னு சொன்னாங்க ஜைனப் பின் ஜஹஸ். ஆனா அவங்களோட சகோதரி ஹம்னா பின் ஜஹஸ் தண்ட சகோதரிய ஆயிஷாவை கிளட்டி போட்டுட்டு ரலியல்லாஹு அன்ஹா தண்ட சகோதரிய ரசூலுல்லாஹ்வோடு சேர்த்து வைக்கிறதுக்காக வேண்டிய ஆயிஷா நாயிய தப்பாக நினைச்சா பேசினா. வாழ்க்கையில நடக்குது இதுகள் எல்லாம், எங்களோட வாழ்க்கையில நடக்குது. எங்களை பாதுகாக்கணும் எது தெரியுமா அன்பாண்டவர்களே? ஈமான் பாதுகாக்கணும். ஈமான் தான் பாதுகாக்கும், ஈமான் தான் வெற்றியை தரும். ரசூலுல்லாஹ் பிம்பர்ல ஏறி எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டாங்க. அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்திடையே ரசூலுல்லாஹ் பிம்பர்ல இருக்கும் பொழுதே கீழே ஆயிஷா அம்மையாருடைய விஷயத்திலே சண்டை மூலக்கூடிய அளவுக்கு பிரச்சனை பெருசா போனா, உலகத்திலே நபிமார்களில் சிறந்த, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய, முன்பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒருவருடைய வீட்டுக்குள்ளே இந்த சோதனை வரலாம் என்றிருந்தால் நாங்கள்லாம் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் தளரல்ல, அவசரப்படல்ல, நிதானம் இழக்கல்ல. ஆயிஷா அலி அவர்களை பற்றி அருமையாக, சரியாக, ஒழுங்காக விசாரிச்சாங்க. அது கணவன் கடமை. அது மக்கள் சொல்லும் பொழுதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கலையா? நம்பிக்கை தான் இருக்குது இல்லைன்னு.
இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? 4 பேர்கிட்ட கேட்டு பார்த்தாங்க. சஃப்வான் அலி அவர்களை பற்றியும் விசாரித்தார்கள். அங்கெல்லாம் அறிமுகம். சஃப்வானை பற்றி சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு, நான் இல்லாத நேரத்தில் எனது வீட்டுக்கு அவர் வந்ததே இல்லைன்னு சொன்னான். ரசூலோட சர்டிஃபிகேட்டை பார்த்தீங்களா? சஃப்வான் அவர் நான் இல்லாத நேரத்தில் என் வீட்டுக்கு வரல. அவர் அடிக்கடி தூங்குவார். ரசூலுல்லாஹ் அவருடைய மனைவி சொன்ன விஷயத்துக்கு அவரை ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள்? அலட்டினார்கள். ஆனாலும் ரசூலுல்லாஹ் அந்த மனிதன்ல எந்த விதமான ஒரு கோபத்தையும் படல. கொஞ்சம் காலம், கிட்டத்தட்ட 1 மாசம் வகியே வரல சகோதரர்களே. வகி வரவில்லை. ரசூலோட மனசு வகியை எதிர்பார்த்திருந்தது. ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு காய்ச்சல் ஏற்பட்டிருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் வருவார்கள், நிற்பார்கள், பார்ப்பார்கள், போவார்கள். முந்திண்டா கிட்டைக்கு வந்து இருந்து பேசி தடாவி ஓதி எல்லாம் செஞ்சுட்டு போறது. அதெல்லாம் காணல. எனக்கு எதுக்குமே தெரியாத வழியில் நடக்கிறது. நான் வளமையாக நாங்கள் எல்லோரும் இயற்கையை கழிப்பதற்கு பாலைவனத்திலே நாங்கள் வெளியே போவோம். நான் போகும்போது மிஸ்டகுடைய தாயோடு நான் போய்விட்டு வரும் பொழுது மிஸ்டகுடைய தாய் ஒரு கல்லுக்கு தடுக்கப்பட்டு கீழே விட போன நேரத்திலே சொன்னா என்ன தெரியுமா? மிஸ்டகு நாசமாகட்டும். நான் கேட்டேன் என்ன தெரியுமா? மிஸ்டகுக்கா நீங்கள் ஏசுகிறீர்கள்? மிஸ்டகு யார்? எங்கட உறவுக்காரர். எங்கட வாப்பா அவருக்கு செலவழிக்கிறார், பத்ரில் கலந்து கொண்டவர். அப்பொழுதுதான் அவ சொன்னா என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியவா? உங்களை பற்றி இந்த மிஸ்டக் இன்னும் உள்ளவர்கள் மதீனால இப்படியான ஒரு கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, நீங்க கேள்விப்படலையா? அப்பொழுதுதான் நான் விழித்துக் கொண்டேன். இதை பற்றி அறிவதற்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அனுமதி கேட்டேன். என்னதான் பிரச்சனை நடந்தாலும் ஒரு மனைவி அந்த ஈமான பாருங்க, இந்த நம்பிக்கையுடைய உறுதியை பாருங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கணும் என்ற எண்ணத்தை பாருங்க. ரசூலுல்லாஹ் என்ற கணவன் தான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய கணவன் தான். அல்லாஹ்வுடைய தூதர் என்னோட சரியாக பேசாம, நோய் விசாரிக்காம வராம இருக்கிறார்கள். எனக்கு இப்படி முக்கியமான ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, நான் இந்த வீட்டுக்கு போகணும், என்ன உம்மட வாப்பட்ட நான் இதை கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளணும் என்கிறதுக்கு பிரச்சனை நேரத்தில் கணவனுக்கு சொல்லாம ஓடி போறதெல்லாம் சரியான ஈமான் கிடையாது. கேட்டாங்க ரசூலுல்லாஹ், எங்களோட வீட்டுக்கு போய் எங்களோட உம்மா வாப்பை நான் சந்திச்சுட்டு வரணும். ரசூலுல்லாஹ் எதுக்குமே கேட்கல. இல்லை 1000 படிப்பினைகள் அன்பார்ந்தவர்களே. மார்க்கத்தை படிக்க வாரத்தால் தான் இவங்களை படித்து கொள்ளலாம். அதனால் மார்க்கத்தை படிக்கிறதுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்குங்க. மார்க்கத்தை படிக்கும் பொழுதும் எங்களோட ஈமான் கூடும், அல்லாஹ்வை பற்றி பயம் வரும். இந்த சம்பவங்களை கேட்க கேட்க எங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், சிக்கல்கள் வரும் பொழுதெல்லாம் நாங்கள் ஸ்ட்ராங்காக நிற்போம். எங்களை தடுமாட்டம் வராது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த தடுமாட்டம் வராமல் இருந்தால் அல்லாஹ்வோட உதவி நிச்சயம் எங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். வீட்டுக்கு போறாங்க, உம்மட்ட சொல்றாங்க, என்னை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே ரசூலுல்லாஹ்ட்ட. பாப்பா நீங்க என்ன பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே. சொல்லல. மகள நம்பிக்கை இல்லாமலா? மகள நம்பிக்கை இல்லாமல் இல்லை. நான் அழுது 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 என்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் சொட்டுவதற்கு ஒரு சொட்டு கூட கண்ணீர்கள் என்னுடைய கண்களில் இல்லை. கண்களில் கண்ணீரும் காய்ந்து போய்விடக்கூடிய அளவுக்கு நான் என்னுடைய முகத்தை தளவணியில் புதைத்து கொண்டு அழுதவளாகவே நான் இருந்தேன். உம்மா வாப்போம் 7 ஆண்டு சொன்ன நேரத்தோட சொன்ன உடனே நான் சொன்ன என்ன தெரியுமா? ஃபஸபுருன் ஜமீல். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சபர் மாதிரி நானும் பொறுமை கொள்ளணும் என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பொறுமை கொள்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க ஆயிஷா நாயிட்ட வந்து சொல்கிறாங்க, ஆயிஷாவே நீங்கள் தப்பு செஞ்சால் நீங்கள் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டுக்கங்க என்ற செய்திகள் எல்லாம் பேசி கொண்டிருக்கும் பொழுது நான் ரசூலுல்லாவை பார்த்தேன். வஹி வரும் பொழுது ரசூலுல்லாஹ் எந்த நிலையில் இருப்பார்களோ அந்த நிலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோட வீட்டில் இருக்கும் பொழுது என்னை பற்றிய செய்திகள் குர்ஆனில் வந்தது. நான் நினைக்கல என்னை பற்றி இப்படி எல்லாம் பேசுமுண்டு அல்லாஹ். யார் சொல்கிறான்? ஆயிஷா ரலி சொல்கிறாங்க, நான் சின்னவ, நான் என்ன பெருசா பெரிய இபாதத்துக்களும் இல்லை, பெருசாக மார்க்கத்தை படித்ததும் இல்லை,
நான் ரசூலோட மனைவி அவ்வளோதான். அல்லாஹ் என்னை பற்றி இந்த அளவுக்கு குர்ஆனில் சிலாகித்து எனக்கு ஒரு வெற்றியை, எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை நிவர்த்தி செய்வதற்கு அல்லாஹ் இந்த அளவுக்கு பேசுவான்னு நான் நினைக்கவே இல்லைன்னு அவவே சொல்றான். புகாரில் வருது செய்தி. நான் இதை ஏன் சொல்றேன்னு சொன்னா, ஒரு சின்ன பெண்ணாக இருந்தாலும், வயசுல குறைஞ்சவாக இருந்தாலும், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக இருந்தாலும், அவங்கள்ட்ட அந்த ஈமான், அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை, அல்லாஹ் எனக்கு ஒரு விடிவை தருவான் என்ற அந்த அலாதியான ஒரு நம்பிக்கை அவர்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவை நிரபராதியாக ஆக்கிய அந்த வரலாறுகளை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, டைம் முடிஞ்சிட்டது. எங்களோட ஈமானை நாங்கள் புதுப்பிச்சு கொள்ளணும். வலாக்கின்னல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான் வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும். அல்லாஹு அக்பர். ஈமான எங்களோட உள்ளத்துக்கு அல்லாஹ் விருப்பத்துக்குரியதாக, எங்களுக்கு நிறைய விருப்பம் இருக்குது, எங்களோட உள்ளம் விரும்பக்கூடிய விஷயங்கள் ஏராளம். வலாக்கின்னல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான், அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தில் ஈமானை விருப்பத்துக்குரியதாக ஆக்கினான். வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், ஈமான விருப்பத்துக்குரியதாக மட்டுமல்ல, அதை அல்லாஹ் உங்களுக்கு அழகாகவும் ஆக்கினான். உங்களோட உள்ளம் எத்தனையோ விஷயங்களை விரும்புது, எத்தனையோ விஷயங்களை உங்களுக்கு, உங்களோட பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு அழகாக பார்க்குது. அதுக்கு பணம் செலவழிக்கிறீங்க, நேரம் செலவழிக்கிறீங்க, டைம் எடுக்கிறீங்க, நீங்க ஓடுறீங்க. இது எல்லாவற்றையும் தாண்டி அல்லாஹ் உங்களுக்கு ஈமானை விருப்பத்துக்குரியதாகி அதை அழகாக்கியதின் காரணமாகத்தான் நீங்க ரசூலுல்லாஹ்வோட பக்கத்தில் இருக்கிறீர்கள், குர்ஆன் ஓதுகிறீர்கள், தஹஜ்ஜத் தொழுகிறீர்கள். இந்த மாதிரியான பயான் நிகழ்ச்சிகளுக்கு உங்களோட நேரங்களை எல்லாம் விட்டு போட்டுட்டு, இன்றைக்கு ஒரு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைனால் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாத்தையும் விட்டு போட்டுட்டு இந்த பள்ளிவாசல்ல இப்படியான ஈமானை அதிகப்படுத்திய புதுப்பிக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளுக்கு நீங்க வாரண்டு சொன்னா அது என்னாலையும் உங்களாலையும் செய்யக்கூடிய வேலை இல்லை. அது அல்லாஹ் எங்களுக்கு விருப்பமாக்கி இந்த பயான் நிகழ்ச்சி அல்லாஹ் எங்களுக்கு அழகாக காட்டியிருக்கிறான். வகர்ரக இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான், உங்களோட உள்ளத்துக்கு அல்லாஹ் பாவத்தை வெறுப்புக்குரியதாக ஆக்கியிருக்கிறான். உங்களோட உள்ளத்துக்கு அல்லாஹ் ஃபிஸ்க் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையை அல்லாஹ் வெறுப்புக்குரியதாக ஆக்கி வச்சிருக்கிறான். அதனால் மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் மிச்சம் பயனுள்ளது, மிக பெருமதியானது. எதிர்காலத்தில் 4 பேருக்கு நம்ம சொல்வோம், அல்ஹம்துலில்லாஹ் இந்த பள்ளிவாசலில் தொடர்ச்சியாக விடாமல் செய்கிறாங்க, விட்டால் வரமாட்டாங்க. ஏன்? இவங்களுக்கு என்ன தேவை இருக்குது? எந்த தேவையும் இல்லை. அதனால் இன்னும் இருக்கிறவங்களுக்கும் நாங்கள் இதை சொல்லி அவங்களையும் நீங்கள் கூட்டின்னு வாங்க. பெண்கள் பகுதியிலேயும் இருக்கிற பெண்களுக்கு நீங்கள் அறிவித்து அவங்களையும் இந்த இடத்துக்கு கூட்டின்னு வந்து ஈமானை புதுப்பித்து, ஈமானை பலப்படுத்தி, அந்த நம்பிக்கையினூடாக வெற்றியை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. இதுவரைக்கும் அதாவது அழகான முறையில் நாம் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்ற அடிப்படையில் ஷேக் ரமீஸ் ரியாதி அவர்கள் அழகான உபதேசத்தை எங்களுக்கு வழங்கினார். அல்லாஹ் தஆலா அவருக்கு அருள் பாலிப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி தியாகத்தோடு வந்த உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா அருள்பாலிப்பானாக. முக்கியமாக எதிர்வரக்கூடிய மாதம், வார மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சியை நாங்கள் கொஞ்சம் மாற்றிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் பெண்களுக்காக வேண்டி ஒரு மாநாடாக செய்வதற்காக வேண்டி முழு நாள் நிகழ்ச்சியாக வரக்கூடிய 16ஆம் தேதி, நவம்பர் மாதம் 16ஆம் தேதி, அதே 3வது ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை 4 சிறப்பு பேச்சாளர்கள் மூலமாக ஆதில் ஹசன் அவர்கள், அதே போன்று நியாஸ் சிராஜ் சித்திக் அவர்கள், அதே போன்று ஆயிஷா மிஹார்தீன் அவர்கள் இன்னொருவரை நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். 4 சிறப்பு பேச்சாளர்கள் மூலமாக ஒரு நாள் நிகழ்ச்சியாக பெண்களுக்காக வேண்டிய ஒரு மாநாடு நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் ஏசிடிஜே பிரதீபா மண்டபத்தை நாங்கள் பேசியிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அது பற்றிய தகவல் எதிர்வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விரிவாக வழங்கப்படும் என்பதையும் வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் தெளிவுபடுத்திக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.